ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். தற்பொழுது மணிகன் ராஜ் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தின் 21வது ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டுள்ள எங்களது பாசத்திற்குரிய மருத்துவர் ஐயா உயர் திரு கணேசன் ஐயா அவர்களுக்கும், விழா தலைவர் முன்னிலை வகிக்கக்கூடிய நாகலிங்க சுவாமி ஐயா அவர்களுக்கும், செயலாளர் உயர் திரு முருகேசன் ஐயா அவர்களுக்கும், துணை செயலாளர் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் சுரேஷ் ஐயா அவர்களுக்கும், மேலும் அனைத்து பொதுக்குழு, செயற்குழு மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது இனிய மதிய நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டுள்ள என்னுடன் இணைந்துள்ள சக ஜோதிட சாம்பவான்கள் அனைவருக்கும் இந்த இனிமையான மாலை நேரத்தில் நன்றி பாராட்டி, சிறப்பு பேச்சாளராக காலை முதல் பேசி கொண்டிருக்கக்கூடிய விஜயன் ஐயா, இளம்பிள்ளை கணேசன் ஐயா, சௌரிராஜன் ஐயா, ஆறுமுகம், ராஜரத்தினம், பத்மபிரியா, இன்னும் சில கனிமொழி அம்மா, இந்த மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னும் பேச வருகை தந்துள்ள அனைவருக்கும் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு, 21 வருஷம் அப்படின்றது எடுத்தவுடனே நம்மளுடைய கூட்டுத்தொகை 3 இல்லையா? ஸோ மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாக வந்திருக்கீங்க. நல்லா தூக்கம் வரும் இல்லையா? அற்புதமான ஒரு தூக்கம் வரும். இப்போ நான் தூக்கத்தை தட்டி எழுப்பணும் எல்லாத்தையும், அதுதான் என்னுடைய வேலை. அதனால் சாப்பிட்டவுடனே வந்தவுடனே எனக்கு கொடுத்துட்டாங்க, இந்தாங்க சாமி அப்படின்ட்டு. ரைட்டு. ஜோதிடத்தில் நம்ம எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும். கற்றுக்கிட்டு தான் என்னாகும், நம்மளுடைய அறிவு டெவலப் ஆகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, எல்லாருமே பொதுவாக எல்லாரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு கிழமையில் பிறந்திருப்போம் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், ஒரு கிழமையில் இருக்கும், ஒரு திதி இருக்கும், ஒரு யோகம் இருக்கும், ஒரு கர்ணம் இருக்கும். நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் அங்கே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா 4 பாயிண்ட் தான் வரும். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கவனிக்கிறவங்களுக்கு நல்லது. இதனால் பெனிஃபிட் உங்களுக்கு தான், எனக்கு இல்லை. ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். நம்ம திதியை பிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவாங்க? எல்லாருமே நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்கீங்க, பிரதமையில் ஆரம்பித்து இதில் 15 திதி, அதில் 15 திதி, வளர்பிரில் 15, தேய்பிரில் 15ன்னு சொல்லிட்டு 30 திதிகள் இருக்கும். இந்த 30 திதிகளுக்கும் என்னதுக்குங்க, ஒரு திதி தெய்வங்கள், திதி தேவதைகள் தனியாக இருக்காங்க. அது இல்லாமல் இதுக்கு நம்ம திதியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், யோகி அவயோகி எடுப்போம் இல்லையா? திதி வச்சு திதி சூன்யத்தை பார்ப்போம், யோகத்தை வச்சு யோகி அவயோகி எடுப்போம். இது எல்லாம் நடக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். என்ன விஷயம் அப்படின்னா, பிறக்கும்போது ஒரு நட்சத்திரத்தில் நம்ம பிறக்கிறோமா? இப்போ யாரோ ஒருத்தர் சொல்லலாம், ஏதோ ஒரு நட்சத்திரம் சொல்லுங்கள். அம்மா பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, ரைட்டுங்களா? இவங்களுடைய எண்ணம், செயல்பாடுகள் எல்லாமே இந்த பூச நட்சத்திரத்தை ஒட்டி தான் அமைஞ்சிருக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. உடல் பாகு அப்படி தான் இருக்கும். ஆனால் இவங்களுடைய எண்ணமானது திசா புத்திக்கு தகுந்த மாதிரி தான் மாறும். இன்றைக்கி என்ன திசா புத்தியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குங்க உங்களுடைய எண்ணமானது செயல்படும். இப்போ உங்களுக்கு நீங்கள் பிறக்கும்போது சனி தசை இல்லையா? அப்ராக்சிமேட் இப்போ சுக்கர தசை ஓடிட்டு இருக்கணும். சுக்கர தசை ஓடிட்டு இருக்குது. சுக்கர தசையில் இப்போ ராகு புத்தி ஓடிட்டு இருக்குது. இப்போ இவங்களுடைய எண்ண செயல்பாடுகள்லாம் யாராக இருக்குன்னா சுக்கரனாக தான் செயல்படும். அப்போ நீங்கள் பிறக்கும்போது பூசம், இப்போ உங்களுடைய செயல்பாடுகள் பூரத்தை ஒட்டி தான் இருக்கும். புரியுதுங்களா? பூர நட்சத்திரத்தை ஒட்டி தான் உங்களுடைய செயல்பாடு இருக்கும். பூர நட்சத்திரம்னா என்ன சார் அப்படின்னா, பூர நட்சத்திரம் என்ன தெரியுங்களா? நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுத்துரும். ஆனால் அதுக்கு ஒன்று தான் தேவை, புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். அவங்கள பற்றி புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அந்த செயல்பாடுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல் ரொம்ப ரொம்ப எல்லாத்து மேலேயும் ரொம்ப அவங்க அன்பாக, பாசமாக, அன்புக்காக ரொம்ப ஏங்குவாங்க. ஏன்னா பூரத்தில் பிறந்தது யார்? ஆண்டாள். ஆண்டாளுடைய கதைகள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? கடைசி வரைக்கும் பெருமாளுடைய அன்புக்காக ஏங்கிட்டே இருந்தாங்க. அப்போ என்ன இருக்கும், பூர நட்சத்திரத்தில் பிறந்தாவே அதோடைய திசாபுத்தி காலங்களில் நீங்கள் எந்த நட்சத்திரம் வேணால் பிறந்துட்டு போங்க,
இப்போ ஓடிட்டு இருக்கிறது இவங்களுக்கு பூரம் அப்படின்னா இந்த காலங்களில் வந்து என்னாகும், அன்புக்காக உங்களை இயங்க வைக்கும். அதே போல் பூரம்னா சுக்கிரன் தானே, அது எந்த வீட்டில் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ பூரத்தில் 1ஆம் பாதம் இருக்குது, 2ஆம் பாதம் இருக்குது, 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கு இல்லையா? இதில் நீங்கள் பிறக்கும்போது ஒரு பாதத்தில் பிறந்திருப்பீங்க இல்லையா? நீங்கள் பிறக்கும்போது என்ன பாதத்தில் பிறந்தீங்க? 4ஆம் பாதம். எடுத்தோடனே பூச 4ல் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகும்போது பூர நட்சத்திரம் 4ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு 4 இப்போ 20 வருஷம் அப்படின்னா 5 வருஷமாக பிடிச்சிக்கணும். முதல் 5 வருஷம் வந்து 4ஆம் பாதம், அடுத்த 5வது வருஷம், அடுத்த 5 வருஷம் 1ஆம் பாதம், அடுத்த 5 வருஷம் 2ஆம் பாதம், அடுத்த 5 வருஷம் 3ஆம் பாதம். இவங்க பிறக்கும்போது என்ன பாதத்தில் பிறக்கிறாங்களோ அந்த கால்குலேஷன் வச்சு தான் இங்கே கொண்டு வரணும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி வருது? சுக்கர தசையில் ராகு புத்தி. அப்போ சுக்கரனில் சுக்கிரன், சுக்கரனில் சூரியன், சுக்கரனில் சந்திரன், சுக்கரனில் செவ்வாய், சுக்கரனில் ராகு. முதல் பாட்டை முடிஞ்சு 2வது பாட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ இவங்க ஓடிட்டு இருக்கிறது இப்போ பூர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கிரகம் இயங்குது. இந்த பூர நட்சத்திரங்கிறது வந்து இவங்க என்ன லக்னத்தில் பிறந்திருக்காங்க? என்ன லக்னம்? நீங்கள் சிம்ம லக்னத்திலே பிறந்திருக்காங்க. அப்போ ராசிலேயே அம்சத்துலேயே எங்கே வரும்? பூரம் 1ஆம் பாதம் அங்கேயே தான் வரும், சிம்மத்திலே தான் வரும். ரைட்டுங்களா? இந்த சிம்மத்துக்கு சுக்கிரன்கிறது எத்தனாவது வீடு? 3க்கும் 10க்கும் உடையவர் இல்லையா? 3ஆம் இடம்னா என்ன? என்னது? மாரகாதிபதியா? 3ஆம் இடத்துடைய காரகத்துவத்தில் நம்ம என்னத்தை முதல்ல நினைப்போம்? முதல்ல எடுத்தவொடனே முயற்சி அப்படின்றது 3ஆம் பாவம் தான் இல்லையா? முயற்சி, பயணம், சிற்றின்பம், இடமாற்றம், தகவல் தொடர்பு எடுத்துக்கிட்டே போகலாம் இல்லையா? அப்போ 10ஆம் இடம்ங்கிறது தொழில். 10ஆம் இடம்ங்கிறது தொழில். இப்போ இந்த 5 வருஷத்தோட இவங்களுடைய இயக்கம் ஃபுல்லாக என்னென்னா தொழிலை சிறப்பாக செய்யணும், அதுக்கான முயற்சிகளை இடைவிடாமல் போட்டுக்கிட்டே இருக்கிறதா வேலை. ரூல் புரிஞ்சுதா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொல்கிற ரூல் உங்களுக்கு ஒத்து வருதா? ரைட். இவ்வளோதாங்க விஷயம். ஒரு நட்சத்திரம் இயங்கும்போது அது எந்த நட்சத்திரமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே இதுதான் பதில். ரூல் புரிஞ்சுதா? நட்சத்திரம் இல்லை, நட்சத்திர பாதத்தில் வந்து நான் பலன் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒருத்தருக்கு பலன் எடுக்கலாம், ஈஸியாக எடுக்கலாம். இப்போ அந்த 5 வருஷம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்தை எடுக்கலாம். அப்போ உங்கள் லக்னத்துக்கு நட்சத்திர பாத ரீதியாக என்ன ஓடிட்டுருக்குதோ அதை நீங்கள் தொடர்பு படுத்தி அந்த பாவத்தோடைய தொடர்பு செயல்பாடு தான் இவங்க இயங்குவாங்க அப்படின்னு நட்சத்திர பாதத்துக்கு எடுக்கலாம். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திதிக்கு எடுக்கணும். திதிக்கு நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் நம்ம பிறக்கும்போது திதியோடைய ரூல்ஸ் என்ன? திதியோடைய ரூல்ஸ் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே எவ்வளோ தூரம் தான் என்னதுங்க? திதி இல்லையா? சூரியன் இருக்கக்கூடிய டிகிரியிலேருந்து முதல் 12 டிகிரியில் சந்திரன் இருந்தாருன்னா அதுக்கு பேர் என்னது? என்ன திதி? பிரதமை திதியில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? 12 டிகிரிக்கு மேலே 24க்குள்ளே இருந்தால் துதியை, 36க்குள்ளே இருந்தால் திருதியை, 48க்குள்ளே இருந்தால் சதுர்த்தி, 60ல் இருந்தால் பஞ்சம். இப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? 12 திதிகளை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? ஸ்ட்ரைட்டாக 180 வரும்போது என்ன இருக்கும்? 168லேருந்து 180 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இருக்கும். அதே மாதிரி 348லேருந்து 360 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை இருக்கும். இந்த ரூல் புரிஞ்சதில்ல? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே? இது காமனாக நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்கன்றத சூரியன் இருக்கக்கூடிய டிகிரியில் வச்சு சந்திரன் இருக்கக்கூடிய டிகிரி வச்சு எடுக்கிற விஷயம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம், ஈஸியாக எடுத்துருவீங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு சூட்சமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன திதியில் பிறந்தீங்க? திரியோதசி திதியில் பிறந்திருக்காங்க. பிறக்கும்போது இவங்க திரியோதசி வளர்பிறையா தேய்பிறையா? பௌர்ணமி பக்கத்தில். ரைட்டுங்க, வளர்பிறையில் பிறந்திருக்காங்க. அப்போ 13வது திதியில் இவங்க பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பிறக்கும்போது சூரியனுக்கும் சந்திரனுக்குடைய தூரம் வந்து இவங்களுக்கு 13வது திதியில் போய் விழுந்ததுனால இவங்களுக்கு அந்த பிறந்திருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம என்னென்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் திதியோட அளவை எடுக்கணும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் திதியோட அளவை எடுக்கணும். நீங்கள் பிறக்கும்போது சூரியனும் சந்திரனும் ஒரு இடத்துல இருந்தாங்க, அதனால் ஒரு திதி உருவாச்சு. புரிஞ்சுதா? இது வாழ்நாள் முழுவதும் இவர்களுக்கு பயன்பட வேண்டிய ஒரு திதி. அது வந்து 25% எப்பயுமே இயங்கிட்டு இருக்கும், அது மாறாது. மீதி 75% எது இயங்கும் அப்படின்னா, இன்னைக்கு தசாநாதன் ஒருத்தர் இருக்காரா, இன்னைக்கு புத்திநாதன் ஒருத்தர் இருக்காரா, இவங்க என்ன திதியில் இருக்கான்னு எடுக்கணும். இதுதான் முக்கியமான கான்செப்ட். இப்போ இவங்க ஜாதகத்தில் உங்களுக்கு டிகிரி வைஸ் தெரியுமா?
கிரகத்துடைய டிகிரி தெரியுமா? என்னென்ன கிரகம் என்ன டிகிரி இருக்குன்னு தெரியுமா? பார்த்து சொன்னால் கூட ஓகே. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ சூரியன் எங்கே இருக்கிறாரு? சூரியன் எங்கே இருக்கிறாரு? என்ன டிகிரியில்? திருவோணம் 4ஆம் பாதம் அப்ராக்சிமேட்டு. உங்கள் டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? இந்தாங்க இதில் போடுங்க ஐயா, அந்த அம்மாவுக்கு டேட் ஆஃப் பர்த் போடுங்க. இப்போ நான் அதுக்கு முன்னாடி நான் விளக்கிடுறேன், அவங்க டேட் ஆஃப் பர்த் அதுக்குள்ளே போட்டுட்டோம். ரைட்டுங்களா? எதுக்காக அப்படின்னா என்னுடைய ஆப்பில் வந்து போட்டாவே வந்துடும், ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன திதின்றது போட்டாவே வந்துடும். அதுக்காக நான் என்னுடைய ஆப்பில் போட சொல்லியிருக்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னு ரூலை கொடுத்துட்றேன், ரூல் புரிஞ்சுக்கோங்க. ரைட்டுங்களா? நீங்கள் உங்களுக்கு என்ன தசாபத்தி வருதுன்னு பாருங்கள். அது நல்ல தசாபத்தியாக இருந்தாலும் சரி, கெட்ட தசாபத்தியாக இருந்தாலும் சரி, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்றது ரூல் இருக்கா இல்லையா? அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரிஜினல் திதி என்னன்னு நீங்கள் செக் பண்ணணும். ரூல் புரிஞ்சுதா? ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதோடைய திதி என்ன, உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் எந்த திதியில் இருக்கிறது அப்படின்னு செக் பண்ணுங்க. ரைட்டா? இப்போ சூரியன் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே மையப்புள்ளியாக இருங்க. சூரியன்லேருந்து தான் திதி உருவாகுது. அப்போ சூரியன்லேருந்து சந்திரன் பார்க்கும்போது உங்களுடைய பிறந்த திதி வருது இல்லையா? அதே போல் சூரியன் இருக்கக்கூடிய டிகிரியை மையமாக வச்சு அதை 0வாக வச்சு அதிலிருந்து எல்லா கிரகங்களுக்குமே நீங்கள் பார்க்கணும். ரூல் புரிஞ்சுதா? சூரியன்லேருந்து செவ்வாய், சூரியன்லேருந்து புதன், சூரியன்லேருந்து சுக்கிரன், எல்லா கிரகத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சூரியன் டிகிரியில் மைய வச்சு அதுலேருந்து எவ்வளோ தூரத்தில் அந்த கிரகமானது இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல எடுத்துறீங்க, லிஸ்ட் எடுக்கிறீங்க. இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு திதி கிடைச்சிருமா? கிடைக்குமா கிடைக்காதா? இப்போ உங்களுக்கு என்ன தசாபத்தி ஓடுதுன்னு பாருங்கள். இப்போ எல்லா கிரகத்துக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், எடுத்தாச்சு. உங்களுக்கு என்ன தசாபத்தி ஓடுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28/1/1983 பிறந்திருக்காங்க. இரவு 9 மணிக்கு சேலத்தில் பிறந்திருக்காங்க. இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்காங்க. திரியோதசி திதியெல்லாம் இல்லை, நீங்கள் பௌர்ணமி திதியில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ பூச நட்சத்திரம் பௌர்ணமி திதி. ஓகேங்களா? அப்போ நமக்கு பௌர்ணமிக்கு திதி சூன்யம் இல்லை அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது இல்லையா? ஆமாங்க. ஆனால் பௌர்ணமியில் நமக்கு எது திதி சூன்யமாக செயல்படும் அப்படின்னா முழுமையாக சிம்ம திதி சூன்யமாக செயல்படும். சிம்ம ராசி வந்து திதி சூன்யமாக செயல்படும். இது மறைமுகமான ரூலு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரூல், இவங்களுடைய லக்னம் உட்பட 10 பேருக்குமே நம்ம வந்து இங்கே திதி சூன்யம் போட்டிருக்கோம். சூரியன் நிற்கிறது உதாரணத்துக்கு ஒன்றுக்கு மட்டும் சொல்கிறேன். சூரியன் நிற்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 284.31. ஓகேங்களா? 284.31 மகர ராசியில் 14 டிகிரியில் நிற்கிறாருமா. 14.31 டிகிரியில் மகர ராசியில் சூரியன் இருக்கிறார். இப்போ நம்ம இப்போ தசாபுத்திக்கு மட்டும் போவோம், தசாவுக்கு மட்டும் போடுவோம். இப்போ ஓடுறது சுக்கிர தசை. ஓகேங்களா? சுக்கிரன் உங்களுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 305.1. அதுவும் எங்கே இருக்குதுங்க, மகர ராசியில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ சூரியன்லேருந்து எண்ணணும். சூரியன்லேருந்து எண்ணம்னா சூரியன் என்ன டிகிரியில் இருக்கிறாரு, 284 இருக்காருமா. 284 டிகிரியில் இருக்கிறாரு. அங்கேருந்து சுக்கிரன் எங்கே இருக்காரு, 305 தான் இருக்கிறாரு. அப்போ 284 0 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து 305ங்கிறது எவ்வளோ இருக்கும், 284 to 300ங்கிறது எவ்வளவு, 16 டிகிரி. அதுக்கு மேலே ஒரு 5 டிகிரி தான் இருக்குது. 305ங்கிறது என்னது, 5 டிகிரி. அப்போ மொத்தம் எவ்வளோ வருது, 21 டிகிரி தானே வருது. ஒரு திதிக்கு என்ன அளவு, 12 டிகிரி. அப்போ 2 டிகிரினா எவ்வளோ வரும், ரெண்டாவது டிகிரியோட பேர் என்ன, துதியை திதி. புரிஞ்சுதா ரூலு? அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் துதியை திதியில் இருக்குது. ரைட்டா? இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த துதியைக்குரிய அதிதேவதையை வழிபடணும். ஓகேங்களா? துதியை திதி வருது அப்படின்னா அதுக்கு என்ன திதி சூன்யமாக செயல்படும், தனுசு மீனம். ஓகேங்களா? ஸோ தனுசு மீனத்தில் தான் இவங்களுக்கு கிடைக்கும். இதுலேயே 2 பாவத்தை நான் பிரிப்பேன். திதி சூன்யத்தை பொறுத்த வரலும் நம்ம சொல்லுவோம், பொதுவாக நம்ம சொல்லுவோம் பிரதமை துளைனா துலா மகரம் சொல்கிறோம் இல்லையா, டிகிரி வைஸ் போகும்போது இப்போ 12 டிகிரிங்கிறது என்ன ஆகும்னா 6 டிகிரி ஆகும். 2 ராசிக்கு போகும்போது எக்ஸாக்டாக எடுக்கிறது வந்து ஒரு பாவத்தை தான் பாதிக்கும். டிகிரி வைஸ் போனீங்கன்னா 12 டிகிரிங்கிறது பொதுவாக பிரதமை தேதியில் பிறந்தாவே 12 டிகிரி துலாம் மகரம் சொல்லிடுவாங்க. ஆனால் எக்ஸாக்ட் அந்த டிகிரி வைஸ் உள்ளே போகும்போது அது முதல் பகுதியை பாதிக்குதா 2வது பகுதியை பாதிக்குதான்னு எடுத்துடலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதையே பிரிச்சுட்டோம். ஓகேங்களா? எது பாதிக்குதுங்கிறத அதை தான் திதி சூன்யமாக ஆக்கிட்டு மற்ற பகுதி சைலண்டாக ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கிறோம். ரைட்டுங்களா? அப்போ அந்த டைமில் இப்போ இவங்க ஜாதக ரீதியாக எடுக்கும்போது
ஓகேங்களா? இப்போ இவங்க ஜாதக ரீதியாக போகும்போது தனுசு மீனம் திதிசூன்யமா, தனுசு மீனம் திதிசூன்யம், துல்லியமான திதிசூன்யம் எடுக்கும்போது அதை நம்ம பின்னாடி கணக்கு போட்டு சொல்லலாம். இப்போ 16 டிகிரிங்கும் போது ஃபஸ்ட்லேயே வந்துடும். 25 டிகிரி வந்து 21 டிகிரி வந்தது இல்லையா, 20 புள்ளி சில்லற வந்தது. 21 டிகிரிங்கும் போது 12 12 24 இல்லையா, அப்போ ரெண்டாவது பாட்டு முதல் 12ங்கிறது முதல் இது, ரெண்டாவது பாட்டு துதியையில் முதல் பாட்டு வந்து தனுசு, ரெண்டாவது பாட்டுங்கிறது மீனம். ஸோ உங்களுக்கு முழுமையான செயல்பாடு வந்து மீனங்கிறது முழுமையாக திதிசூன்யமாக செயல்படும். இந்த தசாபுத்தி முழுவதுமே சுக்கிர தசை முழுவதுமே இவங்களுக்கு மீனம் சார்ந்த விஷயங்கள் தடையாகும். அப்போ இவங்க லக்னத்தில் எத்தனாம் பாவம்? 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு பிராப்தம் இல்லை, குறைவு. அப்போ அதுக்குண்டான வழிபாடுகளை நம்ம எடுத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்திநாதன், அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய கரண் புத்திநாதன் ராகு சொன்னாங்க இல்லையா. ஸோ ராகுக்கு பார்க்கும்போது ராகுவோட இதே மாதிரி கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கிறோம். நாம் ராகுக்கு பார்க்கும்போது என்ன அப்படின்னா திரையோதசி திதி, இவங்க சொன்ன திரையோதசி திதி இங்கே தான் வருது. ஓகேங்களா? அப்போ திரையோதசி திதி வந்தால் நமக்கு என்ன வரும்? திரையோதசி திதியில் என்ன நடக்கும்? திரையோதசி திதினாவே கோயிலில் சிவன் கோயில் ஃபுல்லாக என்ன இருக்கும்? பிரதோஷ வழிபாடு நடக்கும். பிரதோஷம் யாருக்கு பண்ணுவாங்க? நந்திக்கு பண்ணுவாங்க. நந்தி தான் ரிஷபம் இல்லையா? அப்போ சிவன் கோயிலில் தான் பண்ணுவாங்க. அப்போ ரிஷபமும் சிம்மமும் திதிசூன்யமாக வரும் இல்லையா? அப்போ ராகு திசையில் உங்களுக்கு என்னதுங்க? ராகு புத்தியில் லக்ன பாவமும் 10ஆம் பாவமும் திதிசூன்யமாக வரும். அப்போ லக்ன பாவம் திதிசூன்யமாக நான் என்ன ஆகும்னா ஒரு விஷயத்தை நம்ம உளுந்து கற்றுக்குவோம், ஆனால் அதை அப்ளை பண்ணும்போது மறந்துடும். புரிஞ்சுதுங்களா? எதுவுமே கைக்கு வர்றது கைக்கு இறக்காமல் போயிடும். லக்ன பாவத்தில் திதிசூன்யமாக வந்துச்சு அப்படின்னா நான் எடுக்கிற முடிவு எல்லாமே சரியாக தப்பாக எடுப்போம். புரிஞ்சுதுங்களா? அப்படி எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திதிசூன்யத்தில், அந்த லக்ன பாவம் திதிசூன்யத்தில் இருந்தாவோ லக்னாதிபதி திதிசூன்யத்தில் இருந்தாவோ நடக்கும். ஓகேவா? ஏன் இந்த நாள் நடக்குதுன்னு கேட்டால் ராகு புத்தி நடக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். சம்மந்தம் இல்லாமல் சொல்லுவோம் இல்லையா? சனி பகவான் தசையும் நடத்த மாட்டார், புத்தியும் நடத்த மாட்டார். ஆனால் அஷ்டம சனி வந்துருச்சு உங்களை கொல்ல போகுதுன்னு சொல்ல போகிறோம். அதான உண்மை. கண்டக சனி வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துருச்சு, அஷ்டாசம சனி வந்துருச்சு அப்படின்ட்டு தசா புத்தியை மீறி எந்த சனியும் உங்களை ஒன்றும் பண்ணாது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தசா புத்தி தான் நம்பர் 1. நம்பர் 2 தான் அடுத்தது. நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் கோச்சாரத்துக்கு போகணும். உங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த வருஷம் யாராவது வீடு கட்டுவாங்க, கார் வாங்கினவங்க யாராவது இருக்கீங்களா? கை தூக்குங்க. அதில் அஷ்டமச்சனி ஜென்மசனி நடக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? ஜென்மசனி அஷ்டமச்சனி அது யாராவது இருக்கீங்களா? யாருமே ஒருத்தர் கூட கார் வாங்கலையா? 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஐயா வணக்கங்கய்யா. உங்களுக்கு என்ன சின்ன சனி ஓடுவீங்க? 7 சனியாக ஓடிட்டு இருக்குது. நீங்கள் என்ன ராசிங்கய்யா? மகர ராசி. முடியும். ஓகே, மகர ராசிக்கு தான் உங்களுக்கு ஓடிட்டு இருக்குது. கார் வாங்கிட்டீங்களா? கார் வாங்கிட்டீங்களா? காரு வீடு ஏதாவது வாங்கினீங்களான்னு கேட்டேன். நான் கேள்வி கேட்டதே வந்து கார் வீடு வாங்கினவங்க யாருன்னு தான் கேள்வி கேட்டேன். 7 அம்மா சனின்றவர் யார் அப்படின்னா தொழில்காரகன். நல்லா புரிஞ்சுக்கங்க. சனின்றது தொழில்காரகன். நம்ம ராசிக்கு போகும்போது சந்திரன்றது வந்து ரொம்ப வேகமான ஒரு கிரகம். சனிங்கிறது மந்தமான கிரகம். அந்த நேரங்களில் உங்களை சாந்தப்படுத்துறது, அமைதியாரு, பொறுமையாரு, வேகமாக போகாத, நிதானமாக செய் அப்படின்னு உங்களை தட்டு கொடுக்கறது தான் சனியோட வேலை. நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கொள்கைக்கு யாராவது ஒத்து வரனா உடனே நம்ம எதிரியாக நினச்சிடுறது. உண்மை அதுதான். எனக்கு அவனை பிடிக்கல, அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு அவன் ஆகாதுன்னு எதிரியாக்கிறோம். ஆனால் சனின்றது மாதிரி ஒரு அதனால தான் நீதிமன்றம் அவரை கொடுத்துருக்காங்க. என்ன தசாபுத்தி நடந்தாலும் எது நடந்தாலும் அவருடைய கர்மம் என்ன பண்ணுவார்? அவர் செய்கிறது செஞ்சு தான் இருப்பார். ஓகேங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் எழுதுங்க, யாருக்கெல்லாம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் வலுத்திருக்குதோ, 5ஆம் அதிபதி காலத்துக்கு 5ஆம் இடம் இல்லையா, பூர்வ புண்ணியம் இல்லையா, பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டுக்கு அதிபதியாக சூரியனாக இருந்தாலும் அந்த வீட்டை ஆளுமை பண்ணக்கூடிய குலதெய்வத்துக்கு சனி தான் அதிபதி. புரியுதுங்களா? ஸோ சனியோடைய பவர் யார் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி, உங்கள் ஜனகால ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி வலிமையாக இருக்கிறாரு, இல்லை 5க்கு 5ஆம் இடமான 9ஆம் இடம் வலிமையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சனி பகவானை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டியது இல்லை. ரூல் நம்பர் 1. அதே போல் யார் ஜாதகத்தில் சனி பகவான் 3, 11 3, 6, 10, 11 உபஜயஸ்தானம், அதில் 3, 11 சனி பகவான் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சனி எப்பெல்லாம் ஜென்மத்துக்கு வராரோ, சனி எப்பெல்லாம் 4ஆம் இடத்துக்கு வராரோ, 7ஆம் இடத்துக்கு வராரோ, அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஓகேவா? கல்யாணமே ஆகும். நிறைய பேருக்கு கல்யாணம், யாருக்காவது நீங்கள் கல்யாணம் போய் பாருங்கள், மேக்ஸிமம் 7 சனி தான் கல்யாணம் இருக்கும், இல்லைனா கண்ட சனி அஷ்டம சனி தான் கல்யாணம் இருக்கும். மேக்ஸிமம் நடக்கும். ஏன் அப்படின்னா அதோட பெரிய 7 எங்கே இருக்குது? உண்மை அதுதானே. ஆணாக இருந்தால் என்ன, பெரிய பெண்ணாக இருந்தால் என்ன?
இங்கே பாருங்கள், லைஃப்பில் 6ஆம் பாவம்ங்கிறது எதிரி பாவம்னு சொல்கிறோம்ல. எதிரிங்கிறது யார் அப்படின்னா, கடன் வரும்போது அந்த கடன் நமக்கு எதிரியாக இருக்கும், நோய் வரும்போதும் அந்த நோய் சில காலம் நமக்கு எதிரியாக இருக்கும், வந்துட்டு அது போயிடும், கடன் வந்துட்டு போயிடும். ஆனால் லைஃப் லாங் கடைசி வரைக்கும் எதிரியாக இருக்கிறது ஒரே ஆள் பாவம்னா 7ஆம் பாவம் மட்டும்தான். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா எது நம்மக்கிட்ட இல்லையோ அது அவங்கக்கிட்ட இருக்கும். நம்ம கிழக்கு திசைனா அவங்க மேற்கு திசை. புரிஞ்சுதா ரூலு? நம்ம ஆண்னா அவங்க பெண். எப்படி பார்த்தீங்கன்னாலுமே நம்மக்கிட்ட எது இல்லையோ அது மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்கும். அப்போ ஒரிஜினல் எதிரி பாவம் எது? 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்தை யார் சமாளித்து வாழ்கிறோமோ, 7ஆம் பாவத்தை யார் சமாளிக்கிறோமோ, எப்பயுமே நம்ம பாவத்துக்கு வந்து நிவர்த்தி பாவங்கிறது 7ஆம் பாவம் தான். நான் ஒரு பரிபூர்ணம் அடையணும் அப்படின்னா 7ஆம் பாவத்தினால மட்டும்தான் முடியும், இல்லைன்னா முடியாது. ரைட்டுங்களா? அப்போ யார் ஒருவர், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 7ஆம் பாவத்துக்கிட்ட ஜெயிக்கிறீங்களோ அங்கே தான் நீங்கள் வெற்றியாளராக மாற முடியும். ஓகேவா? 7ஆம் பாவத்தில் ஜெயிக்கிறது தான் என்ன எப்படிங்க, போட்டு அடிக்கிறது கும்புறது, ஓகேங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. எது சொன்னாலும் சரி சரிம்மா சாரிம்மான்னு சொல்லிட்டு போயிட்டு வேலையை பார்க்க வேண்டியது தான். ஓகேவா? அப்படி பண்ணிட்டா நம்ம வெற்றியாளராக மாறிடுவோம். இன்றைக்கி மேடையில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஜோதிடர்கள் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆட்கள், ஆக்ட்ரஸ் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஒரு வீட்டில் ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியுங்க. யதார்த்தமான உண்மை அதுதான். 2 பேரும் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து பெரிய இதில் இருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ஃபீல்டில் இருக்காங்கன்னா 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு அச்சீவ்மெண்ட் இருக்கும். 2 பேரும் ஜெயிச்சுட்டு இருக்காங்கன்னா சராசரியாக இருக்காங்கன்னு அர்த்தம். பெரிய அளவுக்கு ஜெயிக்க மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் மல்டி ஸ்டார்ஸ் யாரை வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஆளுக்கு வாய்ப்பு நம்மளுடைய கொடுப்பனையில் உனக்கா அவங்களுக்கா, இரவுக்கா பகலுக்கா, யாரோ ஒருத்தருக்கு தான் என்ன இருக்குங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஸோ வந்து சனி பகவானை பொறுத்தவரையிலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ யாராருக்கெல்லாம் இப்போ கண்டகச்சனி ஓடுது, கடகராசிக்கு முடிய போகுது. ஓகேவா? கடகராசிக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சு பாக்கியச்சனி வரப்போகுது. கடகராசிக்கு வந்து என்னதுங்க இப்போ அஷ்டமச்சனி நடந்துட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சிம்மராசிக்கு கண்டகச்சனி முடிஞ்சு அஷ்டமச்சனி வரப்போகுது. ஆனால் இப்போ யாருக்கெல்லாம் கடக வீட்டில் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றவங்க யாராவது இருந்தாலோ, மீனத்தில் உச்சரம் பெற்றவங்க யாராவது இருந்தாலோ, குரு ஆட்சி பெற்றவங்க யாராவது இருந்தாலோ, ஓகே. அதே போல் ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றவங்க, அதாவது ரிஷபராசியில் பிறந்தவங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே போல் சுக்கிரன் அங்கே ஆட்சி பலம் பெற்றவங்க. ரைட்டா? அதே போல் குரு பகவான் கடகத்தில் இருக்கிறவங்க, உச்சம் பெற்றவங்க, சந்திரன் கடகராசியில் பிறந்தவங்க, இவங்களுக்கு எல்லாமே சனி இப்போ எங்கே போக போகிறாருன்னா 9ஆம் இடத்துக்கு, கடகத்துக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறாரா, மீனத்துக்கு போகிறாரா? சுக்கிரன் மேலே சனி போகும்போது நாடி பிரகார தொடர்பில் நம்ம 1, 3, 5, 7, 9, 11 எடுப்போம். ரைட்டுங்களா? இவங்களுக்கெல்லாம் இந்த காலம் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யாருக்காவது நீங்கள் சிம்மராசியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிடுங்க. ஓகே. இதை வச்சு கண்டகச்சனி வரப்போகுது, அஷ்டமச்சனி வரப்போகுது, மற்றவங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ கண்டகச்சனி அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், கன்னி வீட்டுக்கு வந்துருச்சு, கன்னிகாரனுக்கு உங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்களா. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. ஒரு 8 பேருக்கு நான் ஜாதகம் கொடுத்துருக்கேன். கரெக்டாக சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம். சனி 29 வராரு, ஓகேங்களா. வைகாசி மாதம் கல்யாணம். எல்லாருக்குமே பாருங்கள் கன்னிராசிக்காரன் தான் இப்படி தான் இருக்கானுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் சரிங்க, சனி பகவானை பொறுத்தவரையில் என்னென்னா அவருடைய பயிற்சியை வச்சு நம்ம டிவியில் பயப்படுத்துகிறோம். இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுவாக பயிற்சினாவே என்னென்னா சனி பயிற்சிக்கு மட்டும்தான் பயப்படுறாங்க. போய் உடனே தரிசனம் பண்ணுறது, அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுறது எல்லாம் பண்ணுறாங்க. சனியோட விஷயம் என்ன, அவர் ஒரே ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண சொல்கிறாரு, யாரையும் கெடுக்காத, உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு உன்னுடைய சந்தோஷத்தை நீ பார்த்துட்டு நீ பாட்டு வாழ்ந்துட்டு போ. நாளை பற்றி நினைக்காம இருக்கிறத சம்பாரிச்சியா 4 பேருக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு உன்னோட வாழ்க்கையை நீ பார்த்துட்டு போ. இந்த மாதிரி நீ வாழ்ந்துட்டு போனீங்கன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரெல்லாம் கொள்ளையடிக்கிறோம், அடுத்தவங்க குடி கெடுக்கிறோம், யாரும் அடுத்தனுடைய வளர்ச்சியை தடுக்கணும், இந்த மாதிரி கெடுதல் எண்ணங்கள் கெட்ட புத்தி உள்ளவங்களுக்கு தான் சனி பகவானுடைய பாதிப்புகள் இருக்கும். அதனால் நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். ஒருத்தவங்களாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க, அவங்க பாட்டு எந்திரிப்பாங்க, வேலைக்கு போவாங்க. இன்றைக்கி நீங்கள் அடித்திட்டு மக்கள் கீழே போய் பாருங்கள். இன்றைக்கி ஒரு 100 ரூபா சம்பாதிச்சா தான் வாழ முடியுன்ற நபர்களுக்கு போய் பாருங்கள். போன உடனே அவன் வேலைக்கு போவான், நைட்டு வருவான், சாப்பிட்டு தூங்கிடுவான், அடுத்த நாள் எந்திரிப்பான், வேலைக்கு போவான், சாப்பிட்டு தூங்கிடுவான். ரைட்டா? இவங்களுக்கு சனி பயிற்சியும் தெரியாது, என்ன ராசின்னு கூட தெரியாது. இவங்களுக்கு ஏன் சனி பகவான் பாதிக்காதா? 30 வருஷமாக ஒரே மாதிரி தான் இருக்காங்க, ஏன் பாதிக்காது அவங்களுக்கெல்லாம் அப்படின்னா சிம்பிள் லாஜிக்கு, சனி வரும்போது வேலை செய்யணும்.
சனினா தொழில்காரகன்னு அர்த்தம். சனி வரும்போது வேலை செய்ய. இது வரைக்கும் நீ உட்காந்துருக்கிறியா, இனிமேல் எந்திரிச்சு ரன்னிங் போ. ஓகேவா? இது வரைக்கும் எக்ஸசைஸே பண்ணலையா, இனிமேல் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண. இது வரைக்கும் காலையில் 6 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கலையா, இனிமேலாவது 6 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு வாக்கிங் போய்ட்டு இல்லை சாமி கும்பிட்டு தியானம் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணு. புரிஞ்சுதுங்களா? சனியோட விஷயத்தை பொறுத்த வரலாம், சனி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க வந்திருக்கிறாரு. எதுக்காக? உன்னுடைய எண்ணங்களை சீர் செய்வதற்காக. அப்போ நம்ம அதை என்ன பண்ணிக்கணும், பாசிட்டிவாக நினச்சி நம்மளை மாற்றிக்கணும். இதுதானே ஒழிய இது நம்ம தேவையில்லாமல் போட்டு சனி பகவான் வந்துட்டாரு எனக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ சனி பயிற்சியை பொறுத்த வரலாம் தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரும் சனி பயிற்சிக்காக பயப்படாதீங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி திசை நடந்து சனி புத்தி நடந்து உங்கள் லக்னத்திற்கு அது அவயோக ஸ்தானத்தில் இருந்து இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதுக்கான பயமும் அதுக்கான வழிபாடுகளும் நமக்கு தேவை. மற்ற நேரங்களில் சனி பகவான் நினச்சி நம்ம என்ன பண்ண தேவையில்லை, பெரிய தேவையில்லை. நம்ம நிறைய இடத்துல பார்ப்பாங்க, இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு விருச்சக லக்னம் புதன் திசை ஓடிட்டு இருக்குது. புதன் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதகத்தில் உட்காந்துருக்காரு, அஷ்டமாதிபதி 9ல் உட்காந்து திசை நடத்திட்டு இருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கடகராசியில் பிறந்திருக்காரு. நேற்று ஒரு இது ஜாதகத்தை பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறார், சார் எனக்கு அஷ்டம சனி போட்டு கொன்று எடுத்துருச்சு சார், வாழ்க்கையே நான் வந்து நெக்கில் இருக்கிறேன், என்ன பண்ணுறதே தெரிலன்றாரு. சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளம் சாப்பிட்றது ஒருத்தன் விரலை சூப்புறது ஒருத்தன்னு ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரி திசை நடத்துறது ஒருத்தன், பழி வாங்கிறது ஒருத்தன். இப்படியே தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாமே சனி. தப்புன்னு ஒன்று நடந்தால் உனக்கு ஜென்ம சனி ஓடுது, உனக்கு அஷ்டம சனி ஓடுது, உனக்கு கண்டக சனி ஓடுது, இதே கதையை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ரைட்டு? தயவு செஞ்சு சொல்கிறேன், எப்பயுமே மினிஸ்டராக இருந்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ சிஎம்மாக இருக்கிறது ஸ்டாலின் அப்படின்னா நம்ம ஒரு பிரச்சனைக்காக போனால் ஸ்டாலினை தான் பார்க்கணும். நேற்று முதலமைச்சராக இருக்கிறனால எடப்பாடி போய் பார்த்தா அது நடக்குமா? வாய்ப்புகள் கிடையாது. கரண்ட் யார், கரண்ட் மினிஸ்டர் யார், இன்றைக்கி யார் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தான் பார்க்கும். உங்களுடைய திசாநாதனை யாரோ அங்கே வச்சுக்கோங்க, அந்த திசாநாதனை கோச்சாரத்தில் வெளியில் போடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, திசாநாதனும் கோச்சாரமும் முக்கியமான ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ இவங்க வந்து பிறந்திருக்காங்க சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னா இன்றைக்கி சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு? மீனத்தில் இருக்காரா? மீனத்தில் உச்சமாக இருக்கிறாரு, வக்ரமாக இருக்கிறாரு. ரைட்டுங்களா? இன்றைக்கி சுக்கிரன் லக்னத்துக்கு 8ஆம் இடம் இருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுக்கிரன்னா பணம். உங்கள் லக்னத்துக்கு 3க்கும் 10க்கும் உடையவர் இல்லையா? 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு? 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடம்னா யார்? நம்மளுடைய துணை, ஆப்போசிட். அப்போ இந்த காலத்தில் இவங்க என்ன வேணால் முயற்சி பண்ணலாம், ஓகேங்களா? ஆனால் துணை அப்படின்ற விஷயங்களில், துணைனா யார்? கணவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாலும் ஒரு பெரிய அளவில் ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்காது. சுக்கிரனை மட்டுமே நீங்கள் எடுக்கணும். சுக்கிரன் கோச்சார சுக்கிரன் இருக்கார்ல, உங்கள் ஜனகால சுக்கிரனுக்கு வச்சுக்கோங்க, சுக்கிரனை எடுத்துக்கோங்க. சுக்கிரனை இப்போ லக்னமாக போடுங்க, கும்பத்தை லக்னமாக போட்டுக்கோங்க. அங்கே தானே சுக்கிரன் இருக்கிறாரு, அதுதான் 1வது வீடு. ஓகேவா? இப்போ அந்த வீட்டுக்கு எங்கே இருக்கிறாரு? 2ல் சுக்கிரன் வக்ரமாக இருக்கிறார். உச்சமாக இருந்தால் நல்ல பலன், வக்ரமாக இருந்தால் நீச பலனை கொடுப்பார். ரூல் புரிஞ்சுதா? ஒரு விஷயம் உச்சமாக இருக்கும்போது நல்லா இருக்கும்னு அர்த்தம், நீசமான என்ன ஆகும், கைக்கு வர்றது வராத போயிடும். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி தன்மையில் தான் இப்போ இருக்கும். அப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்காது, நடக்காது. சிம்பிள் லாஜிக். இப்போ உங்கள் கணவர் ஏதாவது எதிர்பார்த்தாருன்னா அது இந்த காலத்தில் நடக்காது. எது வரைக்கும் நடக்காது? சுக்கிரன் அடுத்தது ஒன்று வக்ர நிவர்த்தி ஆகணும், இல்லைன்னா மீனத்துக்கு போகணும். ரூல் புரிஞ்சுதா? 3ஆம் இடத்துக்கு ஓடும்போது என்ன ஆகும்னா, இப்போ 2ஆம் இடம்னா பொருளாதாரம்னு யார் ஓடிட்டுருப்பா? அவர் ஓடிட்டுருப்பார். ஆனால் உங்களுக்கு 10 பைசா தங்காது. உங்கள் லக்னத்துக்கு அது எத்தனாம் இடத்துல இருக்குது? 8ல் இருக்குது. 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் ஏதாவது கொடுப்பாரா? ஒன்றும் வாய்ப்புகள் கிடையாது. அதே சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போவாரா? கொஞ்சம் மே மாதத்தில் போவாரா? ஏப்ரலில் போயிடுவார். 3ஆம் மாதத்துக்கு போகும்போது அங்கே என்ன ஆகும்னா அவர் லக்னத்துக்கு அது 3ஆம் இடத்துக்கு போகும், உங்கள் லக்னத்துக்கு பாக்கியத்துக்கு போகும். ஓகேங்களா? அந்த நேரங்களில் அவர் என்ன முயற்சிகள் பண்ணாலும் அது நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ ப்ரே பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கும். ரூல் புரிஞ்சுதா? அதே சுக்கிரன் 4வது இடத்துக்கு போவாரா? அடுத்த பயிற்சி அடுத்த ஒரு சில மாதங்களில் போவாரா? அப்போ அவருக்கு அது 4ஆம் பாவம் வரும், உங்களுக்கு என்ன பாவம் வரும்? உங்களுக்கு 10ஆம் பாவம் வரும். அப்போ வீடு சார்ந்த, வண்டி சார்ந்த, வாகனம் சார்ந்த, ஓகேங்களா, ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுனா கூட அந்த காலத்தில் இருக்கும்போது டக்குன்னு நடக்கும். அவருக்கு 4, உங்களுக்கு அது 10. ரூல் புரிஞ்சுதா? இதே மாதிரி தான் என்ன பண்ணணும், ஒரு திசாநாதன் எங்கே இருக்கிறாரு அந்த திசாநாதனை லக்னமாக போட்டுக்கோங்க.
அதுலேருந்து கோச்சாரத்தை என்ன பண்ணுறீங்க, கோச்சாரத்தை மட்டும் பாருங்கள், வேறு யாருமே பார்க்காதீங்க. ரைட்டா? இப்போ உங்களுடைய தசாநாதன் சுக்கிரன். இப்போ நம்ம அந்த சுக்கிரனை பார்க்காம நம்ம ஏன் சனியை பார்க்கணும்? ரூல் புரிஞ்சுதா? தசாநாதனுக்கு சம்மந்தமே கிடையாது. தசாநாதன் வேறு, சனி வேறு, அது வேறு. அப்போ இதுக்கு ஒரு சம்மந்தம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, சனியை போட்டு குழப்பிக்கக்கூடாது. சனின்றது என்ன பண்ணுவோம் கொடுக்க அப்படின்னா, உங்கள் தசாநாதன் யாரோ, இப்போ பாருங்கள், உங்கள் தசாநாதன் யாரோ, இந்த தசாபாதனுக்கு 3, 6, 8, 12 தசாநாதனுக்கு மறைவு ஸ்தானத்தில் சனி இருந்து, இதுதான் முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு தசாநாதன் யாரோ அந்த தசாநாதனுக்கு மறைவு ஸ்தானத்தில், லக்னத்தை விட்டுருங்க, தசாநாதன் யாரோ அந்த தசாநாதனுக்கு மறைவு ஸ்தானத்தில் 3, 6, 8, 12 இந்த மறைவு ஸ்தானத்தில் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் கூடிய சனி இருந்தார்னா மட்டும்தான் சனி சார்ந்த விஷயங்கள் இந்த திசையில் உங்களுக்கு கிடைக்காது. ரூல் புரிஞ்சுதா? பாதி பேருக்கு நான் என்ன சொல்கிறேன்னே தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நல்லா தூக்கம் வருது சார், அப்படி தானே? ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள் தசாநாதனை லக்னமாக போட்டுக்கோங்க. உங்கள் தசாநாதனுக்கு சனி பகவான், உங்கள் ஜனகால சனி பகவான் இருப்பார்ல, அவரை பார்த்துக்கோங்க. இந்த தசாநாதனுக்கு சனி பகவான் மறைஞ்சிருக்காரான்னு பாருங்கள். மறைவு ஸ்தானம் 3, 6, 8, 12 இல்லையா? தசாநாதனுக்கு சனி பகவான் மறைந்திருந்தார்னா சனி என்ற தொழில் உங்களுக்கு பாதிப்பு, சனினால் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தடையாகும். நான் ரூல் புரிஞ்சுதா? ஒரு கொடுப்பனையை நீங்கள் செக் பண்ணோம்னா லக்ன ரீதியாகவும் செக் பண்ணணும். லக்ன ரீதியாக செக் பண்ணுறது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அனுபவிக்க வேண்டிய விஷயம். வாழ்நாள் முழுவதும் இது எனக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்கிறது. தசாநாதன் ரீதியாக செக் பண்ணுறது இந்த திசையில் எனக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்கிறது. புரியுதுங்களா? நமக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் வந்து வர கேள்வி கேட்பார், சார் நான் வீடு வாங்கலான்னு இருக்கிறேன் பாரு, இங்கே 4ஆம் இடத்துக்கும் சம்மந்தம் இருக்காது, ஒரு தசாவுக்கு சம்மந்தம் இருக்காது, புத்திக்கு சம்மந்தம் இருக்காரு, எங்கே போய் பார்ப்பீங்க? அப்படின்னா சிம்பிள் லாஜிக்கு, தசாநாதன் யாரோ அந்த தசாநாதனுக்கு 4ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். புரிஞ்சுதா? தசாநாதனுக்கு 4ஆம் அதிபதி, புத்திநாதனுக்கு 4ஆம் அதிபதி, இந்த 2 பேரை மிங்கிள் பண்ணி பாருங்கள், அதுதான் அந்த கேள்வியில் வந்திருக்கும். ஓகேவா? எந்த கேள்விகள் கேட்டாலும் சிம்பிள் லாஜிக்கு, வீடு வாங்கலாமான்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி நம்ம பார்ப்போம், நல்லா இருக்காரா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருந்தால் நம்ம வாங்கலாம்னு சொல்ல போகிறோம் இல்லையா? ஒருவேளை இப்படி வாங்க, லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, ஓகேவா? இப்போ தசாநாதனுக்கு பார்க்கணும். தசாநாதனுக்கு 4ஆம் அதிபதி, புத்திநாதனுக்கு 4ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். தசாநாதனுக்கு 4ஆம் அதிபதிங்கிறது 40% தான் வேலை செய்யும், புத்திநாதனுக்கு 4ஆம் அதிபதி தான் 60% வேலை செய்யும். ஸோ புத்திக்கு தான் முதல் மதிப்பெண் கொடுக்கணும். புத்திநாதனுக்கு 4ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். அவர் லக்னத்துக்கு மறைஞ்சிருக்கக்கூடாது. அவர் லக்னத்துக்கு மறைஞ்சிருந்தாருன்னா இந்த வீடு கட்டக்கூடாது இவர். புரிஞ்சுதா? புத்திநாதனுக்கு 4ஆம் அதிபதி லக்னத்துக்கு மறைஞ்சாங்கன்னா இவர் வீடு கட்டக்கூடாது, இல்லைன்னா மாட்டிக்க போகிறேன்னு சொல்லிடணும். இந்த வீடு கட்டினா உங்களுக்கு பிரச்சனை வருங்க, பார்த்துருங்க. லக்னத்துக்கு 8ல் இருக்கார், 12ல் இருக்கார், இல்லை 6ல் இருந்தால் கடன் வாங்குவீங்க, கடன் கட்ட முடியாத போயிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். ஸோ முக்கியமாக என்ன கேள்வி, அந்த கேள்வி தசாநாதன புத்திநாதனுக்கு எங்கே இருக்குது, லக்னத்துக்கு எங்கே இருக்குது, 2க்கும் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் என்ன சொல்லலாம்? அற்புதமாக சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அப்படின்னு சொல்லிடலாம், தாராளமாக சொல்லிடலாமா? இப்போ புரிஞ்சுதா? ஒன்றும் புரியல உங்களுக்கு இல்லையா? ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது அவருக்கு, ஏதோ ஒன்று சொல்கிறேங்க சார். இந்த வீடியோ ஒரு 2 டைம் கேளுங்க சார், 2 டைம் கேளுங்க இந்த வீடியோவை. தசாநாதனை அப்படியே வச்சுக்கிட்டு அதை லக்னமாக போட்டு அப்படியே பாருங்கள், கேள்வி என்னன்னு பார்த்துக்கோங்க. அந்த கேள்விக்கு எஸ்ஆர் நோ மட்டும் தான் சொல்ல போகிறீங்க, வேறு ஒன்றும் இங்கே நீங்கள் வந்து வேறு யாரையுமே நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. அதே போல் எந்த கேள்வி கேட்குறாங்களோ, சார் நான் வீடு கட்டுறேன்னு கேள்வி கேட்கும்போது வீடுக்கான முழுமையான காரகிரகம் யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் கோச்சாரத்தில் அஸ்தங்கதம் நீசம் இருக்கக்கூடாது. புரியுதா? வக்கரமாக இருந்தாலும் இந்த கேள்வி திருப்பி கேட்க போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ அவர் செய்ய மாட்டார், திரும்பி வந்து இன்னொரு தடவை கேட்பார், மறுபடியும் ஜாதகம் பார்க்கும்போது சார் நான் வீடு கட்டணும் சார் அப்படின்னு இன்னொரு தடவை கேட்பாருன்னு அர்த்தம். ரூல் புரிஞ்சுதா? ராகு கேதுவோட நெருங்கிய நிலையில் கேள்விநாதன் கேட்கக்கூடிய கிரகம் நம்ம நிறைய பார்க்கலாம். ஓகேங்களா? கேள்வி கேட்கக்கூடிய கிரகம் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கிரகம் கம்பல்சரி ராகு கேதுவோட நெருங்கி இருக்கக்கூடாது, அஸ்தங்கதமாக இருக்கக்கூடாது, நீசமாக இருக்கக்கூடாது. நீசபங்கம் ஆகிடுச்சுன்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? நீசபங்கம்னா முதல்ல ரூல் என்ன? நீசபங்கத்துக்கான ரூல் என்ன? நீசபங்கத்துக்கான ரூல் என்ன? அதாவது சார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் நீங்கள் என்கிட்ட வரீங்க,
சார் என்கிட்ட சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, நான் ஒரு 50 ரூபா தான் வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்ருவேன், 100 ரூபா சாப்பாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அந்த 50 ரூபா வாங்கிட்டு அப்புறம் நான் போய் சாப்பாடு டோக்கன் வாங்கி உங்களுக்கு 100 ரூபா போட்டு கொடுப்பேன். இதுலேருந்து என்ன புரியுது உங்களுக்கு? நீசமான கிரகம் தன்னுடைய தன்மையை முற்றிலும் இழந்த பிறகு தான் நீச பங்கம் ஆகும். ரூல் புரிஞ்சுதா? நீசமானா நீச தன்மை கொடுத்துட்டு தான் என்ன பண்ணும்? நீச பங்கம் ஆகும். நீங்கள் எடுத்த உடனே சுக்கரன் வீட்டில் சுக்கரன் உச்சாங்க போதும் இப்போ நீச பங்கம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தப்பாக போயிடும். எந்த கிரகம் நீசமானாலும் சரி சார், முதல்ல முற்றிலும் 0, அதுக்கப்புறம் தான் அது டபுளாக ஏறும், உயரத்தில் ஏறும். எல்லா ஜாதகமும் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ விஜய் ஜாதகம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ ஆளுமை இப்போ நிறையா அரசியல் வந்ததுனால நிறைய தெரியும். ஓகேங்களா? அவருக்கு செவ்வாய் நீசம், அவருக்கு செவ்வாய் நீசம், ஜாதக ரீதியாகவே அவருக்கு நீசம். ஆனால் அவருக்கு என்னதுங்க, அவர் சந்திரன், அதாவது கடகராசியிலே பிறந்தவர் தான். ரைட்டா? ஆரம்ப காலில் 5க்கும் அவர் கடகலக்கணம் கடகராசி, 5க்கும் 10 குடையவர் யாருன்னா செவ்வாய், அவர் நீசமாக இருக்கார். 5ஆம் இடம் என்பது சினிமா. ரைட்டா? சினிமாவில் வந்த புதுசில் என்ன போட்டாங்க தெரியுமா? கேள்விப்பட்டிருப்பீங்க. யாருமே ஏற்றுக்கல, இந்த மூஞ்செல்லாம் நடிக்க வந்துச்சு, இந்த மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் அவருக்கு வந்துச்சு. மிகப்பெரிய அவர் ஒரு டைம் வந்து சூசைட் பண்ணிக்கலான்றலாம் முடிவு எடுத்திருக்காரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு தாண்டி இன்னல்களை தாண்டி தான் என்ன இருந்திருக்காங்க, இன்றைக்கி நம்பர் 1 பொசிஷனில் ஒரு லேங்கில் இருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணியிருக்கு? அவருக்கு 5க்கும் 10 கூடவே செவ்வாய், பிறக்கும் போதே அவர் கடகராசியில் பிறந்திருக்காரு. ஓகேவா? சினிமாவில் வந்தவொடனே அவர் என்ன பண்ணியிருக்கணும்? டாப் கீர் போட்டிருக்கணும் இல்லையா? ஆனால் என்னாச்சு? 5ஆவது படம் தான் ஹிட் ஆச்சு. அது 5ஆவது படம், ஒரு படம் தான் ஹிட்டு, அதுக்கப்புறம் தொடர் தோல்விகள், அதுக்கப்புறம் இப்போ தான் டெவலப்மெண்ட்டு. புரிஞ்சுதுங்களா? அப்போ எதுக்காக, உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். நீசபங்கம் என்பது உடனே கொடுக்காது. இதே மாதிரி இதே தன்மையை யாருக்கு பண்ணாங்க தெரியுமா? உதயநிதி ஸ்டாலினுக்கு. அவருக்கு நீசபங்கம். அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? முதல்ல சினிமாவில் வாங்கி இந்த இதே தான் சரி அப்பங்காசு அழிக்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பேரை வாங்கிட்டு இப்போ அவர் அரசியலில் வந்துட்டார். நீசபங்கம் ஆயிடுச்சு. முதல்ல என்னென்னா ஒரு நெகட்டிவ், அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவ். நீசபங்கம் ஆகக்கூடிய எல்லா கிரகமும் முதல்ல 0 ஆக்கிடும், அதுக்கப்புறம் தான் உங்களை ஹீரோவாக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் அதை முதல்ல நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? நீசபங்கன்ற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்தோடனே நீங்கள் நீசபங்கத்தை மட்டும் அவ்வளோ சீக்கிரம் இட போட்டுறாதீங்க. அவன் வந்து கண்டிப்பாக தோற்று மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவான். அது மட்டும் மாற்றம் கருத்து கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நீசபங்கத்துக்கான கான்செப்டே அதுதான். ரூல் புரிஞ்சுதுங்களா? ஸோ எல்லாருமே நீங்கள் எடுக்கும்போது தசாவுக்கும் புத்திக்கும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி நீங்கள் எடுத்து பலன் சொல்லி பாருங்கள். மிகப்பெரிய அற்புதமாக நீங்கள் அந்த டைமில் அந்த அந்த இடத்த எடுக்கலாம். நாளைக்கு நடக்கிற விஷயம், இப்போ நான் கரண்ட் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு 15 நாள் 20 நாள் இல்லையா? ஸோ அந்த இடத்தையும் நீங்கள் மையப்படுத்தி கூட எடுக்கலாம். இப்போ கேள்வி கேட்குறாங்க, சார் நான் அடுத்த வாரம் வந்து நான் இதை பண்ணலான் இருக்கேன், அடுத்த வாரம் நான் இந்த வாரம் சம்மந்தப்பட்டது மாதம் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நேராக அந்தரத்துக்குள்ளே போயிடணும். இப்போ என்ன அந்தரம் ஓடுது, அந்த லக்னத்துக்கு அந்த அந்தரம் எங்கே இருக்குது? ஓகேவா? அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி அந்த அந்தரத்தை செக் பண்ணி பார்க்கணும். அது நல்லா இருக்கா, சிறப்பாக இருக்கா? சார் நான் கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன், எனக்கு சக்ஸஸ் ஆகுமா? அப்போ 9ஆம் இடத்தோட தொடர்பு வருதா? ரூல் புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி ஜோதிடம் எங்கேயோ போயிட்டுருக்கு. நம்ம இன்னும் குண்டு சத்திலே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. நல்லா அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. நிறைய வளர்ந்துருச்சு. இதே மாதிரி வர்க்க சக்கரங்கள் நல்லா படிங்க. வர்க்க சக்கரங்கள் இன்னும் துல்லியமாக இருக்கக்கூடிய அமைப்பு இது. நம்ம வந்து ஒவ்வொரு பாவத்தையும் போயிட்டு 4ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துட்டு இருப்போம். வர்க்க சக்கரம் அப்படி கிடையாது. டைரெக்டாக போனால் டைரெக்டாக அழகாக என்னென்ன எல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நேராக போய் பந்தி போட்டு இலை போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் வர்க்க சக்கர சப்ஜெக்ட்லாம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க வர்க்க சக்கரத்தையும் கொஞ்சம் வந்து ஃப்ரீ டைமில் படிங்க. ஏன்னா நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை விட செம்ம டேலண்டாக இருக்காங்க. அவங்களுக்கே எல்லாமே தெரியும். தெரியாமலாம் உங்களோட ஜாதகம் பார்க்கல. ஏன்னா அவங்க ஏற்கனவே 10 பேரை பார்த்து தான் வந்திருப்பாங்க. உண்மை அதுதான். நம்மக்கிட்ட வரும்போது ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், அங்கே ஜாதகம் பார்த்தேன் இங்கே ஜாதகம் பார்த்தேன்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. நீங்கள் எங்கே வேணால் பார்த்துக்கங்க, அது உங்கள் பிரியம். அதுதான் விஷயம். ரைட்டா? அங்கே பார்த்தா எனக்கு கேட்கல, இங்கே அடுத்த ஜோதிடரை பற்றி குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு கொடுப்பனை இருந்தால் அது நடக்கும், கொடுப்பனை இல்லைன்னா நடக்காது. முடிஞ்சு போச்சு. ரைட்டா? நானே சொல்லுவேன், 10 பேர்த்துக்கு சொல்கிறேன், 6 பேர்த்துக்கு நடக்கும், 4 பேர்த்துக்கு நடக்காது. ஏன்னா என் லக்கணத்துக்கு அவர் 6 8 இருப்பார். ரூல் புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு 1 5 9 லக்கணம் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளும். புரியுதா? எங்கள் தாத்தா சார், என் பையன் சார், அவன் தப்பு பண்ண மாட்டான் சார் அப்படி சொல்கிறது 1 5 9 லக்கணம் மட்டும்தான். மீதி இருக்கக்கூடிய லக்கணங்கள் 3 5 3 7 11 இல்லையா? இந்த 3 7 11 என்ன பண்ணுன்னா, இவன் எந்த அளவுக்கு போகிறான்னு வேடிக்கை பார்க்கும். உங்களை வேடிக்கை மட்டுமே பார்க்கும், ஆனால் தப்பை சுட்டி காட்டும். வேடிக்கை பார்க்கும், தப்பையும் சுட்டி காட்டும். யார் 3 7 11?
எல்லாம் உங்கள் தான். நம்மளோட ஆப்போசிட் பீம் தானே 3 7 11. வேறு யார்? நம்ம இங்கே நல்லா பேசிகிட்டு இருப்போம், வீட்டுக்கு போனேன் பேசுனதெல்லாம் ரைட்டு தான், அங்கே எதுக்கு அந்த மாதிரி அவங்கள பேசுனேன் கேட்பாங்களா? அந்த வார்த்தை தேவையில்லாதல, அன்வான்டு. அடுத்த தடவை போகும்போது அதை பேசாதீங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ தப்பை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்கே அப்படின்னா இந்த 3 7 11 கொடுக்கும். இந்த 2 11 என்ன பண்ணுன்னா, நீங்கள் எது சொன்னாலும் சேஞ்சப்பாக போடும். 2 11 நீங்கள் எது சொன்னாலும் அவர் சொன்னது சரி சார், சூப்பர் சார் அப்படிங்கிறது 2 11. ஓகேங்களா? ஏன்னா உங்களால் அவங்களுக்கு காரியம் ஆக போகுது, நீங்கள் தான் அவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, எல்லாமே கொடுக்க போகிறீங்க. 2 11. அப்போ 6 8 என்ன பண்ணோம், 6 8 12 தான் உங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக வேலை செய்யும். ஓகேவா? அவன் சொன்னது எல்லாம் தப்புன்னு சொல்கிறது 6ஆம் பாவம் சொல்லும், ஆகவே ஆகாது இப்படிலாம் ஒரு விதியே இல்லைன்னு சொல்கிறது 8ஆம் பாவம் சொல்லும். ஓகேங்களா? அதெல்லாம் ஒன்றுக்கு செல்லாதுக்கு ஆகாதுப்பா, 10 பைசாவுக்கு யூஸ் இல்லை அந்த வார்த்தையெல்லாம், இதெல்லாம் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்கிறது 12ஆம் பாவம் சொல்லும். ரூல் புரிஞ்சுதா? ஸோ உங்கள் லக்னத்துக்கு 6 8 12 இருக்கிறவங்கலாம் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்துட்டாங்கன்னா, இந்த ஒரு படத்தில் சகுனி படத்தில் கார்த்தி சொல்லுவான், இது வரைக்கும் அதிகமாக பேசிகிட்டு இருந்தால் இனிமேல் பேசவே பேசாதான்னு சொல்லுவான். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அழகாக ஜாதகத்தை போட்டுட்டு முக்கியமான பாயிண்ட் சொல்லுங்கள் சார், என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க நம்மளே கேட்டுட்டு 4 பாயிண்ட் சொல்லணும். இல்லைனா அவங்க வீட்டில் யாருக்கு ஜாதகம் நல்லா இருக்கோ, நம்ம லக்னத்துக்கு சாதகமாக லக்னம் யாரோ அவங்கள எடுத்து உட்கார வச்சு அவங்கள பற்றி புகழ் பாடணும். இப்படியெல்லாம் இருப்பாங்க, அப்படிலாம் இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருப்பீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓ நம்ம பையனுக்கு கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், சாந்தமாடிடுவார். எப்பயுமே 6 8 லக்னத்தில் ஜாதகமாக உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்பலாம் பேசக்கூடாது. ஓகேங்களா? தேவையில்லாத பிரச்சனையை வம்புழுக்கக்கூடாது. ரைட்டுங்களா? அதனால் 6 8 லக்னக்காரங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க, தப்பு கிடையாது. ஓகேங்களா? அதே போல் இருக்கிறதுலையே ஜகஜால கில்லாலி லக்னம் எது அப்படின்னா மிதுன லக்னம் மட்டும்தான். 12 லக்னங்களில் தயவு செஞ்சு இந்த மிதுன லக்ன ஜாதகம் வந்தாலோ கொஞ்சம் உஷாராக இருங்க. ஓகேங்களா? இந்த பக்கம் உங்கள்கிட்டையும் பேசுவாங்க, அந்த பக்கம் போய் அவங்ககிட்டையும் பேசுவாங்க, கடையில் நீங்கள் மாட்டிட்டு நீங்கள் தான் தப்பு பேர் வாங்கிக்கணும். ஸோ அதனால் செஞ்சுக்கிட்டே செய்யலைன்னு சொல்கிறவன் அவன் தான். எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுவுமே செய்யாத மாதிரி இருக்கிறான்னா அது ஒரே ஒரு ஆளாகனா அந்த மிதுன லக்னத்துக்காரங்க தான். ஓகேங்களா? எதுவுமே செய்யாமல் எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி தண்டனை அனுபவிக்கிற லக்னம் யார் தெரியுமா? விருச்சிக லக்னம். ஓகேங்களா? எதுவுமே செஞ்சுருக்க மாட்டான், இவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் இவன் தான் மெயின் அக்யூஸ்ட் மாதிரி இவங்க எல்லாத்துலேயும் மாட்டிக்குவாங்க. தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடிய லக்னம் யாருங்க? விருச்சிக லக்னம். ஓகேங்களா? பிரச்சனையை உருவாக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிற லக்னம் மிதுன லக்னம். ஓகேங்களா? இந்த 2 லக்னம். இன்னொரு லக்னம் இருக்குது, என்ன லக்னம் அப்படின்னா இவனை இந்த லிஸ்ட்லையும் சேர்த்த முடியாது, அந்த லிஸ்ட்லையும் சேர்த்த முடியாது, எல்லா பக்கமும் போவாங்க, எல்லார் கூடயும் இருப்பாங்க, எல்லாத்தையும் சகஜமாக பார்ப்பாங்க. ஓகேங்களா? நம்மக்கிட்ட வரும்போது நமக்கு சாதகமாக பேசுவாங்க, அந்த பக்கம் போகும்போது அந்த பக்கம் சாதகமாக பேசுவாங்க, எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவர் எந்த டீமில் இருக்காருன்னு கெஸ் பண்ணவே முடியாது. இது யாருன்னா துலா லக்னம். துலா லக்னம் துலா லக்னம் செம்மையாக இருக்கும், அழகாக. ஆனால் இவங்க எல்லாத்த பற்றி தெரிஞ்சு போயிடும். இவங்களை கூப்பிட்டு யாரை பற்றியாவது கேட்கணும் அப்படின்னா முதல்ல கேட்குறதே பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட கேட்கணும். துலா லக்னக்காரர் கேட்டிங்கன்னா அழகாக இவங்க இப்படி அவங்க வெயிட்டு சொல்லிடுவாங்க, அவங்க கெப்பாசிட்டி என்னன்ற விஷயத்த சொல்லிடுவாங்க. கும்ப லக்னக்காரன் என்ன பண்ணுவான்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருப்பான், ஆனால் யாருக்குமே ஐயோ சொல்லி கொடுத்தா என்ன ஆயிடுது, நான் கஷ்டப்பட்டு படித்தேன், கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், நான் எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குற ஒரே லக்னம் யாருன்னா கும்ப லக்னம். ஸோ கும்ப லக்னத்துக்கு யாராவது வாத்தியார்கிட்ட படிச்சிங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் திருந்திக்கிங்க. ஓகேங்களா? வேண்டாம். ஏன்னா அவங்க எப்பயுமே அவங்களுக்குன்ற விஷயங்களை ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ரொம்ப அதே மாதிரி ரகசியத்தை பாதுகாக்கிறது அவங்க தான். ஓகேங்களா? பர்சனல் விஷயத்தை மட்டும் அவங்ககிட்ட நீங்கள் கெஸ் பண்ண முடியாது. பர்சனல் விஷயத்தை மட்டும் கும்ப லக்னத்துக்காரத்தை சேரும் பண்ணக்கூடாது. அவங்க யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தனி ஒரு உலகம் இருக்கும், அவங்களுக்கு தனி ஒரு உலகம் இருக்கும். அந்த உலகத்தில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. கும்ப லக்னம். ஓகேங்களா? அதே போல் இன்னொரு லக்னம், எங்கே போனாலுமே துணையோடு போகக்கூடிய லக்னம். என் மனைவி இல்லாமல் நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்ற ஒரு லக்னம் யார் அப்படின்னா எங்கே போனாலும் வரக்கூடிய லக்னம் பார்த்திங்கன்னா மீன லக்னம் தான். மீன லக்னத்துக்கு இயல்பாகவே அந்த தொடர்பு உண்டு. எங்கே போனாலும் தனியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். உபய லக்னமே உபயத்தில் கிரகம் இருக்கிறவங்க, உபயத்தில் லக்னாதிபதி இருக்கிறவங்க, மீன ராசியில் பிறந்தவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தொடர்பு வரும். எங்கே போனாலும் துணைக்கு ஒரு ஆள் வேணும். உபயத்தில் கிரகம் இருக்கிறவங்க, உபயத்தில் லக்னாதிபதி இருக்கிறவங்க, ஓகேங்களா, உபய ராசியில் பிறந்திருக்குங்க. அதில் மீனம் என்பது மனைவியோடு போகணும்னு நினைக்கும். மற்றதெல்லாம் எதுனா யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸு நான் யாரும் நான் கூப்பிட்டு போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் என்னதுங்க மீன லக்னம். மேஷ லக்னத்தை பொறுத்தவரை என்னென்னா நீ தான் உலகத்திலேயே பெரிய ஆள், உலகத்தில் உன்ன மாதிரி ஆள் கிடையாது, உன்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு அவனை தூண்டி மட்டும் விட்டுட்டீங்கன்னா போதும்,
எல்லா பொறுப்பையும் அவரே இருந்து அழகாக நின்று மேனேஜ்மெண்ட் பார்த்து செலவு பண்ணி நீங்கள் பணமெல்லாம் கேட்க மாட்டார், செலவு பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்களா ஆல்ரெடி லீடர்ன்ட்டு. ஸோ அவனுக்கு தேவை என்னென்னா அரியாசனம் தேவை. ஓகேங்களா? இந்த நிகழ்ச்சிக்கு காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அண்ணே உங்களை மாதிரி யாரும் நடத்த முடியாதுண்ணே, நீங்கள் இருந்தால் தான் இந்த விழா சிறக்குண்ணே, தயவு செஞ்சு நீங்கள் வந்து பார்த்து பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அதாவது மேஷலக்கணத்தை பொறுத்த வரலும் ஃபஸ்ட் கிளாஸாக அதை முடிச்சு கொடுத்துட்டு பேருக்கு பெருமை வாங்கிட்டு போயிடும். ஏன்னா 5ஆம் அதிபதி உச்சமாக வராரா இல்லையா? 5ஆம் அதிபதி புகழ் ஸ்தானாதிபதி உச்சமாக வராரு. ஸோ அவர் என்ன பண்ணுவார், கண்ணை மூடிட்டு அதை செய்வார். ஏன்னா ஆடு முன்னாடி போகிறத பார்த்துட்டு பின்னாடி போயிட்டே தான் இருக்குமே தவிர தப்பு சரி தெரியாது. ஓகேங்களா? ஆனால் எல்லாத்தையுமே ஒருத்தரை பார்த்த உடனே இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகு, இவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்கிறதும், அதே போல் பார்க்கும்போது இவங்களை பற்றி உடனே கெஸ் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு அவங்களோட பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அடுத்த செகண்ட் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. தன்னோட விஷயத்தில் செம தெளிவாக இருப்பாங்க. தன்னோட காரியத்தில் மிகப்பெரிய அளவு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரே லக்னம் யாருன்னா ரிஷப லக்னம். ஓகேங்களா? ஒருத்தர் பார்த்த உடனே ஸோ இவங்க கேரக்டர் இது தான், இவங்க இப்படி தான் இருக்க போகிறாங்க, இவங்ககிட்ட நம்ம உஷாராக இருக்கணும். வெளியில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே அது தோணிடும். அவங்களுக்குள்ளவே ஸோ இவங்க இப்படி தான் ஒரு மைண்ட் செட் பண்ணிடுவாங்க, கெஸ் பண்ணிடுவாங்க. அதே போல் எப்பயுமே பொருளாதார சிந்தனைங்கிறது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், வேறு வழியே கிடையாது. ஓகேங்களா? பொருளாதார சிந்தனை எங்கே போனாலுமே பொருளாதாரத்தை பற்றி அவங்க பேசாமல் இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கே போனாலும் சரி, சும்மா ஒரு டீ கடைக்கு போனால் கூட அப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு ஆரம்பித்து பொருளாதாரத்தை சார்ந்த விஷயங்களை ஏதாவது நம்ம பேசி, ஓகேங்களா, ஒன்று அவங்க பொருளாதார வளத்துக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், இல்லை நம்ம பொருளாதார வளத்துக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு விஷயந்தான். இதுதான் என்ன பண்ணோம், ரிஷப லக்னம் பண்ணோம். ரைட்டுங்களா? கடக லக்னம் கடைசி வரைக்குமே வாரி 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 கொடுக்கக்கூடிய ஒரே லக்னம் யாருன்னா கடக லக்னம் மட்டும்தான். ரைட்டுங்களா? அன்புன்ற ஒரே ஒரு வார்த்தை கடக லக்னத்துக்கார்ட்ட போயிட்டோம், விருச்சிக லக்னத்துக்கார்ட்ட போயிட்டோம், நீங்கள் அழுதுட்டிங்கன்னா காரியத்தை சாதிச்சுக்கலாம். இறக்க குணத்தை அப்படியே இருக்கக்கூடிய விஷயங்கள் 2 லக்னம் தான். அதில் ஏமாறுற லக்னம் யாருன்னா விருச்சகம். ஆனால் கடக லக்னம் ஏமாறாது, அது உஷாராக இருக்கும். ஓகேங்களா? கடக லக்னம் என்ன பண்ணுன்னா, இப்போ ஏதோ அழுகுறான் பையன், சரி வந்துட்டேன் என்ன நம்பி வந்துட்டேன், ஒரு பத்திரத்தை ஏதாவது எடுத்துருவா, கையெழுத்து போடு, இது எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், அதுக்கு பாதுகாப்பை தேடிட்டு ஹெல்ப் பண்ணோம். ஓகேங்களா? கலைஞர் சொல்லுவார், அப்போ கடகலக்கணக்காரர் இல்லையா, ஏதாவது ஒன்றா நான் வந்து பொதுக்குழு கூட்டி முடிவெடுத்து சொல்லிக்கிறேன் பாரு. பொதுக்குழு யார்? பொதுக்குழு இவர் தான். ஓகேங்களா? ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணோம், மிதுன லக்கணம் எதுனாலும் டைரெக்டாக அடிச்சு விட்றோம் இல்லைங்களா? மிதுன லக்கணத்தில் பிறந்த கூட இந்த அம்மாவுக்கு சிம்மம் தான் அதிகமாக வேலை செஞ்சது. இந்த அம்மாவுக்கு முழுமையான ஆதிக்கம் என்னதுங்க, சிம்மம் தான் வேலை செஞ்சது. ஏன்னா குரு அந்த அம்மா ஜாதத்தில் என்ன இருந்தது, குரு அந்த அம்மா ஜாதத்தில் எது 12 உச்சமா? இல்லை. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் வந்து அது பெண் சிங்கம். சூரியன் அந்த அம்மாவுக்கு லக்னாதிபதி இருக்கார் இல்லையா, ராசியாதிபதி சந்திரன் வந்து சிம்ம ராசியாதிபதி சூரியன் பூரட்டாதியில் இருப்பார். ஆமாம், மாசி மாதம் புரட்டாதி நட்சத்திரம், புரட்டாதியில் சூரியன் இருப்பார். சிம்ம லக்னத்தில் சிம்ம ராசியில் பிறந்திருப்பாங்க. அப்போ என்னதுங்க, ராசியாதிபதி சூரியன் பூரட்டாதியில் இருக்கிறதுனால தான் அது பெண் சிங்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டது, சிவராஜ யோகம். ஓகேங்களா? அந்த தொடர்புகள் வந்து இயல்பாகவே அவங்களுக்கு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் மிகவும் எளிமையானது, அதை நாம் உணர்ந்து கொள்ளும் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் தேடிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான ஒரு வாய்ப்பு நான் வந்து உண்மையாலுமே பேசுகிற அமைப்பே இல்லை. ஏன்னா நான் பார்க்கும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா, பேச்சாளர்கள் நிறையா போட்டிருந்தாங்களா, ஸோ நமக்கு வாழ்த்துறை மட்டும்தான் இருக்கும், 2 நிமிஷம் வாழ்த்துறை பண்ணிட்டு போயிடுவோம்னு நினச்சி தான் நான் வந்தேன். பேசுங்க. ஓகேங்களா? ஆனால் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்த நமது சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் பல மாநாடுகள் பல கருத்தரங்கள் நடைபெறும் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 96 594 125 37. இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு என்னை இணையலாம். மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி. வாழ்க வளமுடன். நிகழ்ச்சியில் அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் திண்டுக்கல் சின்ராஸ் அவர்களை வருகவர்களென வரவேற்கிறோம். பேசி முடித்த நண்பர் மணிகண்ராஜ் அவர்களை இந்த சபை வரவேற்று மரியாதை செய்கிறது. சால்வா.
மிக்க நன்றிங்க ஐயா. பார்த்து போடுங்க போடுங்க போடுங்க. ஆ ரைட்.